குட் மார்னிங். ஸோ இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிஸ் ஃபார் டோபாலஜி. பேசிஸ் ஃபார் டோபாலஜி. ஸோ பேசிஸ் ஃபார் டோபாலஜி அப்படி டெஃபினிஷன் என்ன? ஃபர்ஸ்ட், if x is any set, x is any set, a basis for a topology on x is collection script B of subsets. Collection script B is a subsets of x such that, so x ஒரு செட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது பேசிஸ் ஃபார் எ டோபாலஜி ஆன் எக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் பின்ற ஒரு சப்செட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனை இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் there is at least one basis element, script B containing x. அதாவது இந்த எக்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பருக்குமே each x belongs to x. ஸோ அந்த எக்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பருக்குமே there is at least one basis இந்த B இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த Bனா அந்த சப்ஸ்டிட்யூட் கலெக்ஷன். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா if x belongs to the intersection, of two bases. ஸோ ரெண்டு பேசிஸ் எடுத்து இன்டர்செக்ஷன் போடுறோம். பேசிஸ் எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் B1 அண்டு B2. ஸோ ரெண்டு பேசிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா then there is a basis element B3 containing x. அதாவது இந்த பேசிஸ் போல ரெண்டு பேசிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு எலமெண்ட் x என்ற மாதிரி B3 என்ற பேசிஸ்ல இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது such that x belongs to B3 contain B1 intersection B2. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா x என்ற ஒரு செட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல பேசிஸ் ஃபார் எ டோபாலஜி ஆன் எக்ஸ் இருக்கணும். எது? இந்த ஸ்கிரிப்ட் பி இருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்குமே அட்லீஸ்ட் ஒன் பேசிஸ் வந்து இந்த பி கூட இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் என்ற ஒரு எலமெண்ட்டு இந்த ரெண்டு பேசிஸ்குள்ள நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து இந்த மூணாவது இருக்கக்கூடிய பேசிஸ் B3 இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் மாங்கஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது சர்க்கிள் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இது B1, இது B2 அப்படின்னா இது B1 அப்படின்றது இது B2ன்ற செட்டு. ஸோ இதில் ஒரு எக்ஸ் எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிக்கணும், இதுதான் எக்ஸ். ஸோ இதுக்குள்ளார இந்த B3 இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதாக இருக்கான டெஃபினிஷன். ஸோ இதை நீங்கள் எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ அதில் எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது புரியும்.
ஸோ ஒரு செட் எடுத்துக்கலாம். x is equal to set x is equal to உதாரணத்துக்கு 1 2 3 இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்மள ஒரு கலெக்ஷன் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எனி கலெக்ஷன். ஸோ அதில் ஒரு எம்டி செட்டு. ஸோ 1 2 1 2 2 3. ஸோ இது எனி கலெக்ஷன். இது ஏதாவது ஒரு டோபாலஜிக்கு பேஸாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு கலெக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கலெக்ஷன்லேருந்து நம்ம 2 செட்டை சூஸ் பண்ணலாம். இது வந்து பி. ஸோ இந்த பியிலேருந்து நம்ம B1 அப்படின்னு ஒரு செட்டை சூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு கலெக்ஷன் B1ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 அப்படின்னா B2ன்ற கலெக்ஷன் 2,3 அப்படின்னா இரண்டு இன்டர்செக்ஷன் போடும்போது B1 இன்டர்செக்ஷன் B2 இஸ் ஈக்குவல் டு 1,2 இன்டர்செக்ஷன் 2,3. ஸோ இது பொதுவாக என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எலமெண்ட்ஸ் பாருங்க ஆல்ரெடி இதில் இருக்கும். இந்த 2ன்ற செட்டில் இந்த பியில் இருக்குது. ஓகேவா? அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம B3 நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா B3 இஸ் ஈக்குவல் டு செட் 2 அப்படின்னா இப்போ பாருங்க இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா. அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு B3 இருக்கணும். இஸ் கண்டைன் B1 இன்டர்செக்ஷன் B2. ஸோ இதுலேருந்து பாருங்க இந்த எலமெண்ட்ஸ் எழுதுறேன். எக்ஸ்ன்றது என்னங்க 2 belongs to B3 is contained B1 addresses B2 யாரு? அதுதான் 2 தானே. ஸோ எங்கே இருக்குங்க 1,2 இன்டர்செக்ஷன் 2,3 is equal to என்ன வரும்? சிங்கிள்டன் செட் 2. ஸோ இதுதான் பேசிஸ் ஃபார் த டாபாலஜி அண்ட் டெஃபினிஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் இந்த எக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே இருக்கணும். இருக்குதுங்களா? 1 இருக்கு, 2 இருக்கு. ஸோ 3 அப்படின்னா இந்த 2 3 சேர்ந்து தான். இந்த மாதிரி நம்ம டெஃபைன் பண்ணிட்டு இதில் ஏதாவது 2 கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது அந்த இன்டர்செக்ஷன் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பியிலே இருக்கணும். அப்படி இருந்தால் த ஸ்கிரிப்ட் பி இஸ் ஏ பேசிஸ் ஃபார் த கிவன் டாபாலஜி நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதான் டெஃபினிஷன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் மீதி டெஃபினேஷனை பார்க்கலாம். தேங்க்யூ.